Welcome back to our channel Kritika Energy Essence. So important facts about PGTRB 2024. PGTRB 2024க்கு தயாராயிட்டு இருக்கவங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான சில தகவல்களை தான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஈக்குவலன்ட் ஜிஓ இந்த யூஜிடிஆர்பி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதி பணிக்காக காத்திருப்போர் பட்டியலில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் இது. ஸோ முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியோட சிலபஸ் சேஞ்ச் அப்டேட் பற்றி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ கம்பல்சரி ஆகஸ்ட்ல நமக்கு டெட் அறிவிப்பும் அதோட சேர்ந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது சிலபஸ் சேஞ்ச் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் சிலபஸ் சேஞ்சுக்கான கெசட் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. யூஜிடிஆர்பியோட ப்ராப்ளமா இல்லை வேற எதுவும் இஷ்யூவான்னு தெரில, இன்னும் சிலபஸ் சேஞ்சுக்கான விஷயம் வெளியில வரல. ஸோ சீக்கிரமே வரும்னு எதிர்பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2024க்கு இங்கிலீஷ்க்கும் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு, இங்கிலீஷ் தனியாக சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. 50க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓன் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த மேல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் சேஞ்ச் அப்டேட் பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது டிஆர்பி ரீஸ்ட்ரக்சரிங்க்கு அப்புறம் நடத்தப்பட்ட எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கு. அதனால பிஜிடிஆர்பியோட சிலபஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், 99.9% சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதான் எல்லாரோட கருத்துமே. ஸோ அப்படி இருக்கும்போது யூனிட் 8, 9 அந்த மாதிரியான காமன் யூனிட்ஸை படிங்க அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். இங்கிலீஷ் ரிலேட்டட் சரி, எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் சரி, 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அதோட வீடியோவையும் உங்களுக்கு பின் பண்றேன். ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈக்குவலன்ட் ஜிஓ ஓவர்லேப் அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேகன்சி இன்க்ரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஈக்குவலன்ட் ஜிஓ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க பிஏ லிட்ரேச்சர், அதாவது பிலிட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷோ எம்ஏ தமிழோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா, பிஓ அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரியோ மைக்ரோ பயாலஜியோ படிச்சிருந்தீங்கன்னா அப்போ மைக்ரோ பயாலஜி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். பயோ கெமிஸ்ட்ரி இருக்கு, நீங்க கெமிஸ்ட்ரி டீச்சரா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஆகும். அதே மாதிரி தான் அப்ளைடு பிசிக்ஸ், அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஜிஓ நீங்க நோட்டிபிகேஷன்ல ஜிஓவை நல்லா இது பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் ஜிஓ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையுமே உங்களுக்கு ஈக்குவலன்ட் ஜிஓ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கலாம். பழைய ஜிஓஸையும் பாருங்க. நான் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டு வீடியோ, ஈக்குவலன்ட் ஜிஓ எதெல்லாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறேன். ஸோ ஓவர்லேப் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பிஎட் பண்ணியிருப்பீங்க. பிஎட்டும் எம்ஏவும் இல்லை, எம்ஏ பண்ணிட்டு இருக்கும்போது பிஎட் கிடைச்சிருக்கும், பண்ணியிருப்பீங்க. ஸோ பிஎட்டும் பிஜியும் ஓவர்லேப் ஆகுறது, அகாடமிக் இயரும் கேலண்டர் இயரும் டிஃபர் ஆகும். ஸோ ரெண்டுமே ஓவர்லேப் ஆகாம இருக்கணும். நீங்க பிஎட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எம்ஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அந்த அகாடமிக் இயர். அதே மாதிரி இல்ல எம்ஏவா இருந்தது அப்படின்னா எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் பிஎட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதையுமே ரொம்ப கிளியர் கட்டா பாத்துக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன் த நேம் ஆஃப் த ஃபாதர். ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாதரோட நேம்ல இருக்கிற கம்யூனிட்டி என்னவோ அதுலதான் நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். நேம் ஆஃப் த ஃபாதர் அவங்களோட கம்யூனிட்டியை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், நீங்க வச்சிருக்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், நீங்க அப்ளை பண்ண வேண்டிய கம்யூனல் டர்ன் எதுனா உங்களோட நேம்ல இருக்கிற கம்யூனிட்டி இந்த நேம் ஆஃப் த ஃபாதர். ஸோ டாட்டர் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு கொடுத்து உங்க ஃபாதர் நேம் இருக்கிற கம்யூனிட்டி எதுவோ அந்த டேர்ன்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு. 2600 வேகன்சி நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் இருக்கு, பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. 3876 ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீபமா அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல எல்லாமே 2600 கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் 2000 அதிகபட்சம்
3500 வரைக்கும் உங்களுக்கு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ முதுகலை ஆசிரியர் தேர்வு எப்போது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட்ல வந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு போயிட்டே தான் இருக்கு. ஸோ நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் சேஞ்சை தான் எதிர்பார்க்கிறோம். ஸோ சிலபஸ் சேஞ்ச் கெசட்ல நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால எந்த மந்த் எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நான் பிராங்காவே சொல்றேன். ஸோ இந்த இயர் இருக்குமா அடுத்த இயர் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எந்த இயர் இருந்தாலுமே நமக்கு டைம் ரொம்ப கம்மி. 365 நாள் கொடுத்தா கூட 1 இயர் கொடுத்தா கூட நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸை ஃபுல் ஸ்விங்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். அதனால எப்பவா இருந்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கிறது கோல்டன் பீரியட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கண்டிப்பா ப்ரிப்பரேஷனை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ சிலபஸ் சேஞ்சு அப்டேட்டு இதெல்லாம் வந்து சீக்கிரமே வெளியில வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட படிங்க. அதுக்கு இடையில இந்த ஈக்குவலன்ட் ஜிஓ அதுன்னு தனி வீடியோவும் நான் போடுறேன். ஓவர்லாப்பிங் அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தின வீடியோ பத்தி நான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தி பெரிய விஷயம் இல்லை. உங்க நேம் என் ஃபாதர் நேம் என்ன பேர்ல இருக்கோ அந்த கம்யூனிட்டி உங்க நேமும் ஃபாதர் நேமும் கரெக்டா இருக்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்க கம்யூனல் டர்னுக்கு கீழே நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓவர்லாப்பிங்க கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ எம்ஏ பிஎட் ரெண்டும் கிளாஷ் ஆகக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பத்தின சில தகவல்கள் கிளியர் கட் ஆயிருங்க. பயோகெமிஸ்ட்ரினே தனியாலாம் போஸ்டிங் இருக்கு, மைக்ரோபயாலஜி இருக்கு, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அதுக்கு இருக்கு, ஆட்டோமொபைலுக்கு இருக்கு. ஸோ அதனால எந்த டீச்சரா நீங்க அப்ளை பண்ணுங்க. அதாவது பிசிக்ஸ் டீச்சரா அப்ளை பண்றீங்களா, கெமிஸ்ட்ரியா, இல்ல உங்களோட ஸ்பெஷலைஸ்டு அப்ளைடு விஷயம் வந்து பிஜில இருக்குமா அதுக்கு கீழே அப்ளை பண்றீங்களா அப்படிங்கறதையும் பாருங்க. ஸோ கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் இஎல்டி அப்படின்ற இதுவுமே நமக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு ஒரு பார்ட் இருக்கு. ஸோ நீங்க பிஏ கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இருக்கா அப்படிங்கிறத நோட்டிபிகேஷன்ல தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்க அப்டேட்டடா தெரிஞ்சுக்கிறதுக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி 2024க்கு நம்ம கிளாஸ் இருக்கு, வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் அப்டேட் மிக விரைவில் எதிர்பார்க்கிறோம். அது வந்ததுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் அண்ட் எக்ஸாம் மந்த் பத்தின டீடைல்டு வீடியோ வந்து நம்மள சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.